ஹாய்ங்க. ஒரு ஈவினிங் ரொட்டீன் விலாக் பார்க்கலாமா? அன்னைக்கு வந்துட்டு தேர்ஸ்டேங்க. அன்னைக்கு வந்து பையனை கொண்டு வந்து ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு அவனுக்கு வந்து சாப்பாடுலாம் ஊட்டி அவனை கொஞ்சம் செட்டில் பண்ணிவிட்டு வந்து டின்னர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் கிச்சனுக்கு வந்துட்டேன் கொஞ்சம் சீக்கிரமே. அன்னைக்கு பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சமாக வந்து பாத்திரம் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து பால் அடுப்பில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாலை வச்சுட்டு, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பாத்திரம் வாஷ் பண்ணுறதுக்கு போயிட்டேங்க. ஒரு பக்கம் வந்து பாத்திரம் வந்து வாஷ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே இந்த சைடு வந்து பால் கொதிச்சு வந்துடுச்சு. தம்பிக்காக கொஞ்சமாக பால் எடுத்துக்கிட்டு எனக்காக கொஞ்சமாக டீ போட்டுக்கிட்டேன். நான் வந்து வீட்டில் இருக்கும்போதெல்லாம் பிஃபோர் மேரேஜ்லாம் வந்துட்டு டீ காஃபிலாம் குடிக்கவே மாட்டேங்க. இத்தனைக்கும் வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்து மாடெல்லாம் வந்து இருக்கும். மாடெல்லாமே கறப்பாங்க. பசும்பால் தான். அப்போவே வந்துட்டு நாங்கள் டீ காஃபி இல்லாமல் எதுவுமே குடிக்கவே மாட்டோம். ஆனால் இப்போ வந்து ஆஃப்டர் டெலிவரி என்னாச்சுன்னா வந்து இந்த பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்கள்ல, டீ குடி, காஃபி குடி, அப்புறம் வந்து அதில் வந்து ரஸ்க் நனைச்சி சாப்பிடு, அப்புறம் ப்ரெட்டு நனைச்சி சாப்பிடு அப்படி சொல்லி பழக்கப்படுத்தி விட்டது தான் இப்போ ஒரு என்னால் விட முடியல. மார்னிங் குடிக்க மாட்டேன். ஈவினிங் மட்டும் கொஞ்சமாக வந்து போட்டு குடிச்சிட்ருக்கேன் நாட்டு சர்க்கரை போட்டு. அதையும் வேணும்னு பார்த்துட்டு தாங்க இருக்கேன். எப்போ விட போகிறேன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டீயும் ரெடி ஆயிடுச்சா, டீயே ஒரு பக்கம் போட்டு குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா துணி கொஞ்சம் மாடியில் போட்டிருந்தாங்க. அதை போய் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போயிட்டேன். அப்படியே கொஞ்சம் நேரம் பையனையும் வச்சு விளையாடிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம் அங்கவே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே கீழே வந்துட்டேங்க. இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளாகவே வந்து இன்ஸ்டாவே கலக்கிக்கிட்டு இருக்கேன். இந்த சிக்கன் சாண்ட்விச் தாங்க பண்ண போகிறேன். எல்லாருமே ரொம்ப ஹைப் கொடுத்தாங்க. சரி நம்மளும் தான் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு களத்தில் இறங்கிட்டேன். மார்னிங்கே வந்துட்டு கொஞ்சமாக சிக்கன் வாங்கி குழம்புலாம் பண்ணியிருந்தோமா, அதுலேருந்து கொஞ்சமாக சிக்கன் எடுத்துக்கிட்டேங்க. ஒரு 100 கிராம் அளவு சிக்கன் எடுத்திருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4 பல் வந்து பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு 3 வரமிளகா, அதுக்கப்புறம் வந்துட்டு 2 எக்கு. என்னோடய இட்லி பாத்திரத்தில் வந்துட்டு ஹோல் நிறையா இருக்குங்க. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு 2 பவுல் மாதிரி எடுத்து அதில் வந்துட்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிட்டேன். வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு பக்கம் வந்துட்டு வேக வச்சுட்டு, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஆனியனும் தேவை. அதனால வந்து ஆனியன் ஒரு பக்கம் கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனியன் அதுக்கப்புறம் வந்துட்டு கேப்சிகமும் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுவும் நல்லா வந்து வெந்து வந்துருச்சுங்க. சரின்னு இதை ஒரு பக்கம் வந்து சைடில் எடுத்து வச்சுட்டு சிக்கனை வந்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கிட்டேங்க. கொஞ்சம் நல்லா வந்து உதுத்து விட்டுக்கணும் சிக்கனை. அப்போ தான் நம்ம வந்து எல்லா இடமும் நமக்கு சாண்ட்விச்சில் ஸ்ப்ரெட் ஆகி சாப்பிடும்போது நல்லாவும் இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸர் ஜார் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்துட்டு நம்ம 2 முட்டை வேக வச்சுருந்தோம்ல, அதை ஃபஸ்ட்டு போட்டுக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு 4 பல் பூண்டு, அப்புறம் 3 வரமிளகா. நான் வந்துட்டு சீஸ் தாங்க சூஸ் பண்ணியிருந்தேன். சில பேர் வந்துட்டு பன்னீர்லாம் போடுறாங்க. நான் வந்துட்டு சீஸே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு க்யூப் மட்டும் சீஸ், அதுக்கப்புறம் லைட்டாக வந்து மில்க் ஊற்றிக்கிட்டேன். மில்க் ஊற்றிட்டு ஃபைனலாக வந்து சால்ட்டும் போட்டுக்கிட்டேங்க. சால்ட்டு போடுறதுக்கு மறந்துடாதீங்க. கொஞ்சமாக சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் ஃபுல்லாக வந்து போட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையும் வந்து அரைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அரைக்கும் போதே பார்த்திங்கன்னா அப்படியே பிச்சுக்கிட்டு வெளில வந்துச்சுங்க. என்ன பண்ணுறது, அப்படியே வந்து அரைச்சி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் வந்துட்டு சிக்கன், அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். கேப்சிகம், அதுக்கப்புறம் வந்துட்டு ஆனியன், கேரட்லாமே போடுறாங்க. நான் அதெல்லாம் போடல. இது மட்டும்தான் போட்டேன். கேப்சிகம், அப்புறம் வந்து ஆனியன் போட்டு, அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெட் எடுத்துக்கணுங்க. நான் வந்துட்டு வீட் ப்ரெட் தான் எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன ப்ரெட் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். நாங்கள் மைதா ப்ரெட்லாம் சாப்பிட்றது இல்லைங்க. அதனால் நான் வந்து வீட் ப்ரெட்டு தான் எடுத்துக்கிட்டேன். ஒரு பக்கம் வந்துட்டு ஒரு ப்ரெட்டில் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, இன்னொரு ப்ரெட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு, தோசை தவாவில் 2 பக்கமும் போட்டு குக் பண்ணி எடுத்தோன்னா சாண்ட்விச் ரெடிங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. எல்லாருமே ஹைப் கொடுத்தது உண்மை தான். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நமக்கு வந்து ரொம்ப வந்து ஹை ப்ரோட்டீனும், அதுக்கப்புறம் டயட்டில் இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நமக்கு வந்து ரொம்ப ஹை ப்ரோட்டீன், அதுக்கப்புறம் வந்து ஒரு சாண்ட்விச் சாப்பிட்டாலே நமக்கு நல்லா வயிறே நிரம்பிடுதுங்க. அதனால் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள்.
என் ஹஸ்பண்ட் கூட ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவர் கூட வந்து கம்மியா பண்ணிட்டியே அப்படின்னு சொன்னாரு. நான் ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால கம்மியா பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேங்க. ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அவ்வளோதாங்க விலாகு. நெக்ஸ்ட் விலாகில பார்க்கலாம். பாய். என்னோட விலாக் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.